வணக்க மக்களே. குக்கு வித் கோமாளியில திவாகர் ஒரு படப்பிடிப்பு போனதுக்கு அப்புறம் அங்க சில பல சண்டைகள்லாம் நடந்திருக்குது அப்படின்ற சொல்லிட்டு வெளியே திவாகர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நசரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் மாகாப்பா, புகழ், வினோத் இவங்கெல்லாம் சேர்ந்து நடந்தது இதுதான், இவர் இப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ காட்சிகள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு 3 வீடியோக்கு மேல வந்து இவர் போட்டிருக்கார், வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் வந்து போட்டிருக்கார். அதுல அவர் சொல்ல வரும் கருத்து என்ன, யாராவது அவரை நிறுத்துங்களேண்டா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. அப்படி சில பல விஷயங்களை சொல்லியிருக்காப்புல. அதை பத்தின ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும் மக்களே. 1 லட்சம் அப்படின்ற ஒரு இலக்கை நெருங்கிட்டு இருக்கணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுத்தாதான் சேனல் அந்த இலக்கை தொட முடியும். அதுக்கும் பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, இவரு ஆரம்பிக்கும் போதே யாரு, திவாகர். ஸோ பேசுறதை எப்படி பேசணும் இல்லை, குடிகார மாக்காப்பா, மானங்கெட்ட மாக்காப்பா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளே கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது வேற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்றாரு, தைரியம் இருந்தா நான் கொடுத்த உடனே வந்து பேசியிருக்க வேண்டியது தானே, கொடுத்த வந்து ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டியது தானே. அது என்ன, நான் சென்னையை விட்டு கிளம்பி வந்தது உடனே நீ வந்து இப்படி பேசுறது, இதெல்லாம் ரியாக்ட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த வேற சொல்றாப்புல. ஸோ அவர் அங்கே சென்னையில் இருக்கும்போது எந்த ரியாக்ஷனும் இவங்க கொடுக்கலையாம். சென்னையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல பல திடுக்கிடும் தகவலா வந்து என்ன சொல்றாருன்னா, மாக்காப்பா அப்ப வந்திருந்தாருன்னா மெடிக்கல் செக்அப் எடுத்திருக்கலாம். அவர் தண்ணி அடிச்சதுக்கான ப்ரூஃப் வந்து மெடிக்கல் செக்அப் எடுத்திருந்தா கிளியர் கட்டா மாக்காப்பா மாட்டியிருப்பாரு. அதனால அது மெடிக்கல் செக்அப் எடுக்க வேணான்றதால இப்படி இருக்கு. அதை தாண்டி இவருடைய நிறைய ஈசிஆர் வீடியோ ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு. எப்படி ஈசிஆர் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்து மாக்காப்பா. அந்த வீடியோ அப்ப நான் கேட்கிறேன், ஈசிஆர் வீடியோஸ் இதெல்லாம் இருக்குன்றல, அது ஏதாவது ஒரு ப்ரூஃபை காட்டு விடுங்க. எதுக்கு வாயிலேயே பேசிட்டு என்கிட்ட இந்த இருக்கு அது இருக்கு அது இருக்குன்றது ஏதாவது ஒன்று நீங்க ப்ரூஃபை காட்டணும்ல. ப்ரூஃபை காட்டாம வந்து அவங்க உங்களை வந்து இது இவரை சேனல்ல செலக்ட் பண்ணாதீங்க, யாரை இன்டர்வியூ கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதிராக அவங்க பேசின உடனே இவர் இப்படி ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து. ஓகே, அதை தாண்டி புகழை பத்தி ஒரு இது சொல்றாரு. மலேசியா ஒயின் ஷாப்ல, இப்படி மலேசியா ஒயின் ஷாப்ல போயிட்டு அவர் சரக்கு அடிச்சுட்டு காசு இல்லாம அங்க போட்டு அடிச்சாங்களாம். அவருடைய ஃப்ரெண்டு தான் காசு கொடுத்து கூட்டு வந்தாராம். எப்படி, திவாகரோட ஃப்ரெண்டு தான் அங்க காசு இல்லாம சிக்கிய புகழை, ஒயின் ஷாப்பில் போட்டு அடித்த புகழை கூட்டு வந்திருக்கிறாரு அப்படின்றதையும் சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மானங்கிட்ட போய் தான் புகழ் இருக்காரு. ஸோ கண்டிப்பா நான் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணாம விட மாட்டேன், கண்டிப்பா நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். இதுலயும் அண்டா காக்கசம் ஷோல வந்து மாக்காப்பா என்ன சொன்னாரு, அவர் மொத்தம் 4 எபிசோடு 2 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அவர் கூப்பிடல, அவர் பண்ண பிஹேவியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்றதுதான் மாக்காப்பா சொன்னது. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மாக்காப்பா அந்த அண்டா காக்கசம் ஷோலயே உட்காந்து தண்ணி அடிப்பாரு. அவர் தண்ணி அடிக்கும் போது நான் பக்கத்துல உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேங்க. ஸ்நாக்ஸ் சைடிஸ் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவன் சரக்கு அடிச்சிட்டு இருந்தாரு, கம்பெனி கொடுத்துட்டு இருந்த வகையில பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, நடக்காமலாம் கிடையாது. இதுல குறிப்பா வந்து காசு கொடுத்து என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. எப்படி, இவரை காசு கொடுத்து இதை வந்து மூடி மறைக்க ட்ரை பண்றாங்கன்ற ஒரு உண்மையை வேற சொல்றார். இது உண்மையா பொய்யான்றது 2 தரப்பு கேட்டாதான் சொல்ல முடியுது. ஒரு தரப்பு மட்டும் தான் இருக்குது. இதை வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது. 2வது தரப்பும் நம்ம கேட்கணும். அது என்ன, காசு கொடுத்து மூடி மறைக்க ட்ரை பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. சோ இதுல பெண்களிடம் அத்துமீறுவது தான் மாக்காப்பாக்கு வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னது, பெண்களிடம் அத்துமீறுவது மாக்காப்பாவோட வேலையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஷாக் ஆச்சு. ஆனா இது நான் ஒத்துக்க மாட்டேன். இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எந்த ஃபுட்டேஜும் பார்த்தது இல்லை. அது மேபி அப்படி இருந்தா ஆதாரத்தை அவர் கொடுக்க சொல்லுங்க. ஆனா திவாகரை சொன்னீங்கன்னா கூட நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா திவாகர் பிக் பாஸ்ல பண்ண அட்ராசிட்டிஸை நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம், பார்க்காமலாம் கிடையாது. அவர் பெண்களிடம் எப்படி பிஹேவ் பண்ணுவது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவருக்கு இது பொருந்துமே தவிர்த்து மாக்காப்பா அப்படி பண்ணியிருக்காரான்றது நம்ம ஃபுட்டேஜ் இல்லாம பேச முடியாது, குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஓகே, ஆனா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கான மூல காரணமே வினோத் தான். ஏன்னா அது வினோத்தோட இது வினோத்தும் திவாகர் கேஸ் நமக்கு தெரியாதா மக்களே. எங்கன்னா இந்த பிக் பாஸ்ல இருந்தே வினோத்தோட வளர்ச்சி. இதுல என்னன்னா, கானா வினோத் வந்து திவாகர் மூலியமா தான் கானா வினோத் ஃபேமஸ் ஆனாருன்றது தான் இவரோட கூற்று. யாரு, திவாகரோட கூற்று. அது 2 பேருமே மாத்தி மாத்தி ஆகிக்கிட்டாங்க. ஓகே, ஆனா இவரால தான். ஆனா வினோத் அடிக்கிற கவுண்டருக்கு யாரா இருந்தாலும் இதுவாக தான் செய்வாங்க. ஆனா இவரை வச்சு ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு இன்னும் ஊர் ஃபுல்லா சுத்திட்டு திரியிறதே ஒரு வேலையா இருக்குது. குறிப்பா நான் சத்தியம் செஞ்சு சொல்றேன், மீனாட்சி அம்மா மேல சத்தியம், என் டாக்டர் மேல சத்தியம், எல்லாத்து மேலேயும் நான் சத்தியம் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா இது நடந்தது. அவங்க எல்லாம் என்ன பொய் சொல்றாங்க. ஆனா அவனா இந்த ஒரு கம்யூனிட்டி வெப்பனை எடுத்துக்கிறாரு. யாரு, கம்யூனிட்டி வெப்பனை எடுத்துட்டு அப்படியே ஒரு இதுவை போட்டுறாங்க. நான்லாம் அப்படி பேசுறதே கிடையாதுன்ற மாதிரி சொன்னார்ல. பா சார், நல்லா சிறப்பா சொன்னீங்க.
கம்யூனிட்டி பத்தி நீங்க பேசுறது கிடையாது. பிக் பாஸ்லயும் நீங்க எப்படி பேசுவீங்க, என்ன பேசுறீங்க, அதுலயும் ஒவ்வொரு நீங்க பெண்கள் கிட்ட பேசும்போது நீங்க எந்த ஆளு, எவ்வளவு சொத்து மதிப்பு, இதெல்லாம் கேட்கும் போதே எங்களுக்கு தெரியாதா நீங்க எதை பத்தி பேச விரும்புறீங்கன்ட்டு. இவர் வந்து அதை பத்தி பேசுறது கிடையாது. ஆனா அப்படியே டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா அதுக்கான வேலையே வீட்டுக்குள்ள பார்த்தவர் தான் திவாகர் அவர்கள். அது எவ்வளவு பெரிய தப்பு. அது வந்து அவர் இது பார்த்துட்டு பேசிட்டு இங்க வந்து அப்படிலாம் நான் பண்ண கிடையாது, இது பண்ண கிடையாதுன்ற மாதிரி ஒயிட் வாஷ் அடிக்க ட்ரை பண்றது. வாட் இஸ் திஸ் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, அதுலயும் இவர் என்ன சொல்றாரு, சேனல் மேல எந்த தப்புமே கிடையாது, சேனல் மேல தப்பும் கிடையாது. சேனல் ஏன்னா இப்ப அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், விஜய் டெலிவிஷன்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அதனால சேனல் மேல தப்பு கிடையாது, சேனல் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறார். ஓகே, இதுல பிக் பாஸ்ல கூட வினோத் வந்து பெண்களிடம் தப்பா தான் இது டச் பண்ணியிருக்கிறாரு, நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னா அந்த ரம்யா ஜோ வீடியோ, அதுக்கப்புறம் அரோரா வீடியோ, அரோராவும் கானா வினோத்தும் க்ளோஸ், அது நமக்கு தெரியும். ரம்யாவும் வந்து அது கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, அப்படி எதுவுமே இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா இவருக்கு தான் அப்படி இது. ஏன்னா அந்த பர்டிகுலர் சம்பந்தப்பட்ட 2 நபருமே அது அப்படி இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்படி எந்த சுச்சுவேஷன் நடக்கலன்னு சொல்லியாச்சு. இன்னும் அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்துட்டு இவர் வந்து அப்படிதான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது தாண்டி சரி, இது வீடியோல போட்டா அடுத்த வீடியோ வராரு. ஸோ குறிப்பா சேனல் சப்போர்ட் பண்ணலங்க. சேனல் வந்து என்ன கூட எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நான் தான் டிஆர்பி, திவாகர் வாட்டர்மெலான் திவாகர் அப்படின்ற நபர் தான் டிஆர்பி. அதனால சேனல் வந்து என்ன பண்ணாங்க, 2 எபிசோட்ல வச்சுட்டு திரும்ப இது பண்ணிட்டாங்க. ஏன்னா டிஆர்பி நபர்லாம் வந்து எல்லா எபிசோடையும் பார்த்தா நல்லா இருக்காது, தேவையானப்ப டப்புன்னு கெஸ்டா போட்டு டிஆர்பி பண்ணுவாங்க. அதுதான் குக் வித் கோமாளில கூட நான் கெஸ்டா தான் வரேன்னு சொன்னோன்னே புகழால ஏத்துக்க முடியலங்க. எப்படி புகழால ஏத்துக்க முடியல, புகழுக்கு வாய்ப்பு போயிடும், நான் அந்த அளவுக்கு திறமசாலிங்க, திறமசாலியை கூப்பிட்டா என்ன பண்றது அப்படின்றதால பயம். அதனாலேயே அந்த இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு புகழ். ஸோ புகழ்னா என்ன ஆளு, புகழ் என்ன அழகா இருக்காரா, கரடி குட்டி போட்ட மாதிரி இருக்காரு. எப்படி கரடி குட்டி போட்ட மாதிரி இருக்காரு, முகம் வசீகரமா இருக்குன்ட்டு அடுத்தவங்களோட முகத்தை பத்தியோ முடியை பத்தியோ, இதெல்லாம் எவ்வளவு கேவலமான பிஹேவியர். அது பேசலாமா, அது பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு, பேசவே கூடாது. நீங்க ஒரு பாயிண்ட் ஒருத்தர் இப்படி பண்ணாங்கன்னா அது மேல நீங்க வைங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வைங்க. அவங்களுடைய பாடி கண்டிஷனை பத்தி, முகத்தை பத்தி, முடியை பத்தி, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. இதுல வேற சொல்றாரு, நான் ஆம்பளை, நான் சிங்கம், என்னது இது, என்ன பேச்சு இது, ஆம்பளை சிங்கம் இதெல்லாம் ஒரு பேச்சா? ஸோ இவர் பேசுறதுலன்னா அவர் மட்டும் தாங்க இங்க இருக்கிறதுலே கரெக்டான ஆள். எப்படி திவாகர் மட்டுமே, வாட்டர்மெலான் மட்டும்தான் நியாயமான ஆளு, கரெக்டான ஆளு, எல்லாத்தையும் இப்படி பண்ற ஆளு அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. அது பேசுறது எல்லாமே வந்து நல்லா இல்லை. அவர் தன்னிலை படுத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா தற்பெருமை பேசி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன், ஒரு பாயிண்ட் ஒத்துக்கிறேன், அதுக்கும் நான் வரேன். ஆனால் இந்த ஆம்பளை சிங்கம் பன்னிக்குழி இது குட்டி மாதிரி இருக்கான்ற மாதிரி கேவலமாக பேசுறதுலாம் நல்லாவே இல்லை பார்க்கறதுக்கு. குற்றச்சாட்டுனா நீங்கள் கரெக்டாக வையுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்தவங்களை பாடி ஷேமிங்கோ இந்த மாதிரி பண்ணுறது நாட் குட். அதுலேயும் அவர் சொல்றது ஊதாரி, சொந்த வீடு கூட இல்லை, இதில் தான் இது உனக்கு தேவையா, அவன் சொந்த வீட்டில் இருக்கான், சொந்த வீட்டில் இல்லாமல் இருக்கான், அது உனக்கு தேவையா, அதை பற்றி நீ எதுக்கு பேசுற சொல்ல கரெக்டா மக்களே. சொந்த வீடு இல்லை, இதெல்லாம் தேவையான்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தெரியும், இதை விட்டுட்டு இதை உட்காந்து பேசுறது. ஸோ இது ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர். அவங்களுடைய பர்சனலை எடுத்து பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பாவே இருக்குது. அதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காரு வாட்டர்மெலான். அடுத்து டபுள் மீனிங் பேசுவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்க, டபுள் மீனிங் மாக்காப்பா பேசுவாருன்னும் போது திறமசாலிலாம் கிடையாதுன்னாரு. பேசி நிறைய ஷோஸ்ல, விஜய் டிவியோட ஷோஸ்ல, நிறைய ஷோஸ்ல இந்த டபுள் மீனிங் வருவது உண்டு, இல்லாமலாம் கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். வாட்டர்மெலான் சொல்ற பாயிண்ட்ல இது அதிகபட்சம் உண்மைதான், வராமலாம் கிடையாது, வருது. அது நிறைய இடத்துல நம்மளுமே பார்த்துருப்போம், அதை வந்து ஒத்துக்கிறேன். அதை தாண்டி இவர் என்ன சொல்றாருன்னா இன்னொரு பாயிண்ட்ல, அவங்க சொல்றது அடிக்க வந்தாங்க, இது நிஷா கிட்ட அவர் அப்படி ஒரு கேள்வி கேட்டாரு, அதனால தான் நாங்க போய் ரியாக்ட் பண்ணோன்னு. ஆனா அடிக்க வந்ததுக்கு அப்புறம் சுனிதாவும் நிஷாவும் என்ன தடுக்க வந்தாங்க, அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடிக்க வந்தாங்க, அப்ப வந்து அடிக்க வரும்போது தடுத்தவங்களுக்கு தான் அடி விழுந்துருச்சு அப்படின்றத இவர் சொல்றாரு. அதை நிஷா மற்றும் சுனிதா உண்மையை சொன்னாதான் நமக்கு தெரியும், இல்லைன்னா நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. இவர் சொல்றாரு அந்த உண்மையை, அவங்க சம்பந்தப்பட்ட 2 நபர்கள் சொன்னா மட்டுமே நமக்கு அது வெட்ட வெளிச்சமான உண்மை தெரியும். அதை தாண்டி மாக்காப்பா புகழ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட வேண்டாம், எந்த ஈவெண்ட்டுக்கோ எந்த டிவிக்கோ எந்த மூவிஸ்க்கோ கூப்பிடாதீங்க, எல்லாத்தையும் கெட்டு குட்டிச்சோரா போயிருங்க, கூப்பிடாதீங்கன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம். இந்த இதுவே அவங்க சொன்னாங்கல்ல, எதுக்கையும் அவளை பாப்புலாரிட்டி பண்றீங்கட்டு, அதுக்கு நானும் வந்து பண்றேன்பா அப்படின்ற மாதிரி வீடியோ சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாருன்னா சத்தியம் வேற பண்ணிட்டாரு. முடிஞ்சா மாக்காப்பா அவங்க அம்மா அப்பா ஒய்ஃபு இல்ல குழந்தை மேல வந்து சத்தியம் பண்ண சொல்லு, நான் பண்றேன், அவனை பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரியும் பேசுறாரு. இதுக்கும் மேல என்ன பண்ணிட்டாரு, 2 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் 3வது நான் கிளம்புறேன்டா, அடுத்து வண்டி எடு நேரா மதுரை
கலெக்டர் ஆஃபீஸ் வண்டியை விடுன்ற மாதிரி கலெக்டர் ஆஃபீஸுக்கு வண்டியை விட்டு அங்கே போய் கம்ப்ளைண்ட் எழுதி நான் கொடுக்க போகிறேன், கண்டிப்பாக அவங்க வெப்பன் மாதிரி மாற்றி மாற்றி பேசி யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுக்கு வந்து நான் இருப்பேன், எவ்வளோ பணம் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணாலும் நான் விடவே மாட்டேங்க, ஐ வில், என் நியாயத்துக்காக நான் நிற்பேன், போராடுவேன் அப்படின்ற மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ்லையும் எடுத்துன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இவர் என்னன்னா சேனல் தப்பு பண்ணலையா, ஆனா இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. சேனல் வந்து சேனல் பேரை வச்சு இவங்க இது ட்ரை பண்றாங்க, சேனலை வச்சு இது பண்ண ட்ரை பண்றாங்க. இப்ப இவருக்கு சேனல் கூட ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், இவர் சேனலை பகச்சிக்க முடியாதுன்றதால சேனல் தப்பு பண்ணலங்க, சேனல் இந்த ரியாக்ஷன் பண்ணது இவங்க தான்ன்ற மாதிரி இவர் சேனல் நேம் கிளியரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. மாக்காப்பா, வினோத் மற்றும் இவங்க 3 டார்கெட் பண்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சேனல் தான் இதை பண்ணுச்சு, சேனல் தான் இது பண்ணாங்கன்ற மாதிரி சேனலோட இதுவே எடுத்துட்டு வராங்க. ஸோ போய் பார்ப்போம் இது எங்க போய் முடிய போகுது அப்படின்றது அடுத்தடுத்த. இது இவருடைய தரப்பு, அவங்க பேசினதுக்கு அப்புறம் தானே சில விஷயங்கள் இன்னும் வெளியே வரும், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.